வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு CSV ஃபைலை MySQL டேட்டாபேஸில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், என்ன டேட்டாபேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன். அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் மார்க்ன்ற டேபிளை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க டேபிள் வைஸா தான் உங்களால வந்து CSV ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு ஹோல் டேட்டாபேஸே உங்களால வந்து CSV ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்ப எந்த டேபிளை எக்ஸ்போர்ட் பண்ண போறேனோ அந்த டேபிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்ற டேபுக்கு போயிடுறேன். எக்ஸ்போர்ட்ன்ற டேபுக்கு போயிட்டு ஃபார்மேட்ல என்ன பண்றேன்னா CSVன்ற ஃபார்மேட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த CSV ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்றதுல ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் மார்க்ல ஸ்டூடெண்ட் நேமு, கிளாஸு, டோட்டல் மார்க் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அதை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த காலம் நம்பரோ அந்த காலம் நம்பரை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எதுல இருந்து பிகினிங், எங்க இருந்து பிகினிங் ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்றது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் உங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இதே வந்து நடுவில் இருக்கிறது ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் காலம் நேம் கொடுத்து உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது. ஜஸ்ட் அந்த காலமோட நம்பர்ஸ், அதுவும் பிகினிங் அண்ட் எண்டிங், ஸ்டார்டிங் அப்படி வச்சுதான் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்னு விட்டு ஒண்ணு இல்ல நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முடியாது. ஓகே, இப்ப நான் வந்து டம்ப் ஆல் ரோ எல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆனா போதுன்றத நான் கொடுத்துட்டு கோ கொடுக்கறேன். கோ கொடுத்தா எனக்கு ஸ்டூடெண்ட் மார்க்ன்ற CSV ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இங்க எனக்கு வந்து காலம் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இம்போர்ட் பண்றதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. நீங்க இதே வந்து டேட்டாபேஸை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்ன்ற டேபுக்கு போனீங்கன்னா நீங்க நியூவா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியே இம்போர்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த டேபிள்குள்ளாரதான் எனக்கு இம்போர்ட் ஆகணும்னா அந்த டேபிளை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் டேபை கிளிக் பண்ணி நீங்க இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். பட் கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா, கண்டிஷன் என்னன்னா, நீங்க CSV ஃபைல எத்தனை காலம் வேல்யூஸ் இருக்கோ அத்தனை காலம் வேல்யூஸும் உங்களுக்கு இந்த டேபிள்லயும் இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்பெசிபிக் டேபிளுக்கு மட்டும்தான் கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே வந்து நியூவா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இது இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்ல எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட்ன்ற டேபுக்கு போயிட்டு நீங்க சூஸ் ஃபைல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க்ன்ற CSV ஃபைல சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணியாச்சு. CSV ஃபைல்ன்ற ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு காலம் வந்து எப்படி செப்பரேட் ஆயிருக்கோ அந்த காலம் வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கு. டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தா உங்களுக்கு வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க இது செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்க நியூ டேபிள்ல தான் கிரியேட் பண்ணி இது கொடுக்க போறீங்க. ஏன் அப்படின்னா நான் டேட்டாபேஸை தான் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ என்ன டேபிள் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா மை டெஸ்ட்ன்ற டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணா போதும்ன்றதும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல 100 ரோஸ் இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 10 நீங்க கொடுத்துக்கலாம். பட் நான் அப்படி கொடுக்கல, எனக்கு தேவையும் இல்லை. அடுத்தது வந்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கும், கலமோட நேம்ஸ் தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும் CSV ஃபைல. ஸோ அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீங்க இது கொடுத்துக்கலாம். எனக்கு வேணும், அதனால நான் இது வச்சிருக்கேன். கொடுத்துட்டு கோ கொடுக்கறேன். பாத்தீங்க அப்படின்னா
மை டெஸ்ட்ன்ற இது கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா காலம் நேம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகாம தான் இருக்கு. ஸோ நீங்க காலம் நேம் வந்து நீங்க ஸ்ட்ரக்சர்ல போய் எடிட் பண்ணி மாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க எடிட் பண்றதுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் 7 ரெக்கார்ட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. இதே ஒரு 500 ரெக்கார்ட்ஸோ இல்ல ஒரு 1000 2000 ரெக்கார்ட்ஸோ இருக்கும்போது இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து உங்களுக்கு டேட்டா இன்சர்ட் பண்றப்ப ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு மாறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிளோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு டேட்டாபேஸ் டேபிளுக்கு சேஞ்ச் பண்றப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது டேட்டாபேஸ்ன்ட்டு இல்ல, MyExcel உங்களுக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணி காமிக்கணும்னாலும் இந்த சிஎஸ்வி ஃபைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இப்ப டேட்டாபேஸ்ல காமிச்சிட்டேன். நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது வந்து டேபிள் இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ டேபிள் இம்போர்ட் பண்ணா எந்த டேபிள் இம்போர்ட் பண்ண போறோமோ அந்த டேபிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்ன்ற டேபுக்கு போயிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் எந்த சிஎஸ்வி ஃபைலோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா இதுவுமே அதே தான், சேம் இதே தான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா அதுல டேபிள் நேம் நமக்கு கொடுத்திருந்தாங்க, இதுல டேபிள் நேம் கிடையாது. ஏன்னா டேபிள நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பட் எந்த காலம்ல வேல்யூஸ் வந்து எனக்கு இன்சர்ட் ஆகணும்ன்றத வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். நம்மளுக்கு டேபிள்ல வந்து ஒரு 15 காலம் கூட நம்ம வச்சிருக்கலாம். பட் சிஎஸ்வி ஃபைல்ல ஒரு 10 காலம் தான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலம் வந்து எந்தெந்த காலம் வேல்யூஸ்குள்ள இன்சர்ட் ஆகணும்ன்றத இந்த காலம் நேம் ஸ்பெசிஃபிகேஷன் மூலமா நம்ம சொல்லிடலாம். கமா STU கிளாஸ் இப்படி நீங்க இந்த 2 காலமுக்கு மட்டும் எனக்கு வேல்யூஸ் இன்சர்ட் ஆனா போதும்ன்றது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு டூப்ளிகேட் டேட்டா ஃபவுண்ட் ஆனாலும் இம்போர்ட் பண்ணுன்றத நான் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற டேட்டாவே தான் நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் செக் பாக்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு சிஎஸ்வி ஃபைல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம். தேங்க்யூ.